இதுதாங்க ஓவரால் நம்மளோட ப்ராடக்டோட சர்க்கியூட் டயக்ராம். இந்த ப்ராடக்ட் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு இவி சார்ஜிங். அதாவது ஒரு இவி சார்ஜிங் அப்படின்றதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இவி சார்ஜிங் நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி சோர்ஸ் கொடுத்து அந்த ஏசி சோர்ஸை நம்ம டேரெக்டாக ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி அப்படியே சார்ஜ் பண்ணலாம். மொபைல் ஃபோன் அப்படி தான் சார்ஜ் ஆகுது. ஆனால் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ஐசோலேஷன் இருக்காது. இந்த அவுட்புட்டுக்கு ஐசோலேஷன் இல்லாதனால என்னன்னா நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரியோட ஏஜிங் ப்ராப்ளம் அக்கர் ஆகும். இல்லைன்னா ஏதாவது இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ஐசோலேஷன் இல்லை அப்படின்னா டேமேஜ் அக்கர் ஆகுங்க. இதை நம்ம சிம்பிளாக சொல்லணும் புரியணும் அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி சாம்சங் ஃபோன் S7 நினைக்கிறேன், அதை சார்ஜ் பண்ணும்போது அந்த ஃபோன் எரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ நார்மல் ஒரு சின்ன ஃபோனே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு 5 வோல்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஐசோலேஷன் இருக்கக்கூடிய சார்ஜர்னால அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்கியூட்டால அந்த ஃபோன் எரியுதுங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஈவிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜரோட சர்க்கியூட் பக்காவாக இருக்கணும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த என்ன தேவைன்னா ஐசோலேஷன். அப்போ முதல் எய்ம் என்ன, முதல் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எனக்கு ஐசோலேஷனுக்குரிய சார்ஜர் வேணுங்க. அப்போ இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ஐசோலேஷன் உள்ள மாதிரி எனக்கு ஒரு சார்ஜர் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐசோலேஷன். அடுத்தது நம்ம இன்புட் ஆனது ஏசி யூஸ் பண்ணனால நம்மளுக்கு ஏசி யூஸ் பண்ணனால பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் ஆகாதுங்க. அப்போ நம்ம ரெண்டாவது பாயிண்ட் என்ன தேவைன்னா பவர் ஃபேக்டர் கரெக்ஷனாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்த பாயிண்ட் எப்படின்னா நம்ம ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஐசோலேஷன் சொல்லும் போது ஐசோலேஷன் அப்படின்னாலே நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் தாங்க யூஸ் பண்ண முடியும். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தேவைன்னா அதில் சர்க்குலேட்டிங் எனர்ஜி லாஸஸ் அதிகமாக இருக்கும். அதோட சைஸ் ஆனது பெருசாக இருக்குங்க. ஏன்னா அது 50 இயர்ஸில் ஒர்க் பண்ணால பெருசாக இருக்கும் சைஸ். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதோட சைஸை நம்ம ரிடியூஸ் பண்ணுங்க. அப்போ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஐசோலேஷன் குறியதுக்கு ஒரு சார்ஜர் ஆனது தேவைப்படுது. ரெண்டாவது பாயிண்ட் ஆனது பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் ஆனது தேவைப்படுது. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஐசோலேஷன் பண்ணுறதுனால டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் ஆனது அதிகமாகிடக்கூடாதுங்க. நாலாவது பாயிண்ட் இப்போ இந்த ஏசி சோர்ஸ் இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு எக்ஸ்டர்னல் ஒரு சோர்ஸ் தேவைப்படுதுங்க. அப்போ நம்ம அதுக்கு தனியாக ஒரு சர்க்கியூட் இல்லை வேற ஒரு சோர்ஸ் போட்டாலும் இதோட கம்பைன் பண்ணலை, அப்போ இன்டெகிரேட் பண்ணணும் நம்ம. அதனால நமக்கு என்ன தேவைப்படுனா அடுத்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜியை இன்டெகிரேட் பண்ற மாதிரி ஒரு சர்க்கியூட் தேவைப்படுதுங்க. அப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா நம்ம டபுள் சோர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் சிஸ்டமா நம்ம யூஸ் பண்ணாங்க. அதாவது ஏசி இருந்தா அப்படின்னா வேற ஒரு சோர்ஸ், அதாவது ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், அதுக்கும் அந்த சர்க்கியூட் டயக்ராமானது ஒர்க் ஆகணும். அப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒரு இவி சார்ஜர்ல ஒரு 4 அப்ஜெக்டிவ் நம்ம எடுத்துக்கலாம். 1 ஐசோலேஷன், அது பவர் ஃபேக்டர் கரெக்ஷன். தேர்ட் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் நம்ம ஆட் பண்ணலாம், அது ஹைபிரிட் மாதிரி பண்ணிக்கலாம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் ஆனது கம்மியாகணுங்க. இதான் மெயின் கான்செப்ட். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டோட மெயின் கான்செப்ட் தான். இதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் நம்ம ஒன்று சொல்லலாம், சுவிட்சோட ரிடக்ஷன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஏசியை நம்ம டைரக்டாக நம்ம ஐசோலேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் சைஸ் ரொம்ப பெருசாயிடும். அப்போ நம்ம அதை டிசியாக மாற்றி நம்ம பண்ணும்பொழுது நம்மளுக்கு இன்வெர்டர் அப்படின்னா நமக்கு சுவிச்சஸ் அதிகமாக தேவைப்படும். ஓகேவா, அந்த இன்வெர்டரோட சுவிச்சஸ் கூட நம்ம இந்த ப்ராடக்ட்ல நம்ம கம்மி பண்ணலாங்க. 2 சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு 5 அப்ஜெக்டிவ். முதல் அப்ஜெக்டிவ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன். ரெண்டாவது அப்ஜெக்டிவ் என்ன, பவர் ஃபேக்டர் கரெக்ஷன். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் ரிடியூஸ் ஆகணும். நாலாவது என்ன, ஒரு ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஃபிஃப்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சை நம்ம ரெடியூஸ் பண்ணணுங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டோட மெயின் கான்செப்ட். ஸோ இவங்க அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஏசி எடுத்துக்கிறாங்க. அந்த ஏசி எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெக்டிஃபையர் சர்க்கியூட் மூலமா நம்ம ரெக்டிஃபைர் பண்றாங்க. ஸோ இந்த ரெக்டிஃபைருக்கு அப்புறம் இவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா இன்டர்லீவ் லூப் கன்வெர்ட்டர் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த இன்டர்லீவ் லூப் கன்வெர்ட்டர் அப்படின்னா இன்டர்லீவ் நார்மல் லூப் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த லூப் கன்வெர்ட்டருக்கு பேர் இவங்க என்ன யூஸ் பண்ணா இன்டர்லீவ் லூப் கன்வெர்ட்டர் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ இன்டர்லீவ் லூப் கன்வெர்ட்டர்னா ஒரே சர்க்கியூட் மாதிரி இன்னொரு சர்க்கியூட் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். அப்போ இந்த அந்த இவி சார்ஜரை யூஸ் பண்றோம், நம்ம சுவிட்சஸ் யூஸ் பண்றோம். அந்த சுவிட்ச் யூஸ் பண்றோம், சுவிட்ச் ரிடக்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். சுவிட்சிங் ஸ்ட்ரெஸ் இந்த சர்க்கியூட் கம்மியாகுங்க. இதை கம்மி பண்ணி இது ஐசோலேஷன் பண்றதுக்காக ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர். இப்போ சொன்ன ஐசோலேஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு சுவிட்சஸ் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுவிட்ச் தான். ஸோ இந்த ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் மூலமா ஐசோலேஷனும் பண்றாங்க, சுவிட்சையும் நம்ம ரிடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் ஆட் பண்றாங்க. ஃப்ளைபேக் முன்னாடி இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் ஆட் பண்றாங்க. அப்போ இந்த ஏசி சோர்ஸ் ஃபுல்லா இல்லைன்னு எடுத்துக்கலாம். இந்த ஏசி இந்த இன்டர்லீவ் கன்வெர்ட்டர், இந்த இன்டர்லீவ் கன்வெர்ட்டர் ஏசி சோர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த சர்க்கியூட் ஆனது, இந்த சோலார் சர்க்கியூட் மூலமா இந்த சர்க்கியூட் ஆனது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இதில் யூஸ் பண்ணக்கூடியது இன்டர்லீவ் லூப் கன்வெர்ட்டர் சர்க்கியூட் ஒன்று, அப்புறம் ஃப்ளைபேக் கன்வெர்ட்டர் சர்க்கியூட் யூஸ் பண்றாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்றாங்க. இன்டர்லீவ் லூப் கன்வெர்ட்டர் சுவிட்சோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்றதுக்காக. அதுக்கடுத்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் இதில் அச்சீவ் ஆகுங்க. பவர் ஃபேக்டர் இன்புட் சைனோட வோல்டேஜும் கரண்ட்டும் மேட்ச் பண்ணி கொண்டு வரதுக்காக இது யூஸ் பண்றாங்க. இதுதான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ப்ராஜெக்ட்.